தலைநகர் டெல்லியை மையமாக வைத்து வெளிநாடுகளுக்கு ஊட்டச்சத்து மாவு ஏற்றுமதி செய்வதாக கூறி கடந்த 3 ஆண்டுகளாக போதைப்பொருள் கடத்தி வந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரை டெல்லி போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். 2000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? டெல்லியில் கடந்த சில நாட்களாக போதைப்பொருள் கும்பல்களை கைது செய்யும் நடவடிக்கைகளை அதிகாரிகள் முடுக்கிவிட்டுள்ளனர். கடந்த வாரம் தெற்கு டெல்லியில் 2 போதைப்பொருள் குடோனை சோதனை செய்ததில் சுமார் 1700 கிலோ மெப்பட்ரோன் என்ற போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். இதன் தொடர்ச்சியாக டெல்லியில் இருந்து ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு 50 கிலோ போதைப் பொருளை கடத்த முயன்ற 3 பேரை அதிரடியாக கைது செய்தனர். தேங்காய் பொடி மற்றும் ஊட்டச்சத்து பவுடருடன் சூடோபெடரின் எனப்படும் போதைப் பொருளை கலந்து நூதன முறையில் அவர்கள் கடத்த முயன்றது விசாரணையில் தெரியவந்தது. இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. இந்த கும்பல் கடந்த 3 ஆண்டுகளாக டெல்லியை மையமாக கொண்டு வெளிநாடுகளுக்கு போதைப் பொருட்களை கடத்தி வந்துள்ளது. இவர்கள் தேங்காய் பொடி மற்றும் ஊட்டச்சத்து மாவு உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்வதாக கூறி போதைப் பொருளை கடத்தி உள்ளனர். இதுவரை சுமார் 3500 கிலோ சூடோபெடரின் என்ற போதைப் பொருளை கடத்தியிருப்பது விசாரணையின் மூலம் அம்பலமாகியுள்ளது. இதன் சர்வதேச மதிப்பு 2000 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடத்தல் சம்பவங்களுக்கு மூளையாக செயல்பட்டது யார் என சிக்கிய 3 கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் பல முக்கிய தகவல்கள் கிடைத்தன. தமிழகத்தைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பவர் இந்த கும்பலுக்கு தலைவனாக இருந்து திரைமறைவாக செயல்பட்டது தெரியவந்துள்ளது. நடிகை கயல் ஆனந்தி நடித்து வரும் மார்ச் 1ஆம் தேதி வெளியாக இருக்கும் மங்கை என்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளர்தான் இந்த ஜாஃபர் சாதிக். இவர் தனது சகோதரர் மைதீன் மற்றும் சலீம் ஆகியோருடன் இணைந்து இந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. ஜாஃபர் சாதிக் திமுகவில் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராக கட்சி பதவியில் இருந்து வந்த நிலையில் தற்போது அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக போதைப்பொருள் சாம்ராஜ்யத்தின் தலைவனாக ஜாஃபர் சாதிக் செயல்பட்டு வந்தது தெரியவந்துள்ளது. இந்த 3 பேரும் சேர்ந்துதான் சர்வதேச போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இவர்கள் போதைப்பொருள் விற்பனையில் கிடைத்த பணத்தை சினிமாவில் முதலீடு செய்துள்ளார்களா? என்னென்ன திரைப்படங்களில் முதலீடு செய்துள்ளார்கள்? எந்தெந்த படத்திற்கு ஃபைனான்ஸ் செய்துள்ளார்கள்? வேறு எங்கெல்லாம் சொத்துக்கள் வைத்துள்ளார்கள் என்பது குறித்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரான ஜாஃபருடன் சினிமாவைச் சேர்ந்த வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்தும் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். இவர்களுக்கு டெல்லியை தாண்டி வேறு எங்கெல்லாம் போதைப்பொருள் மையங்கள் இருக்கின்றன என்பது குறித்தும் இவர்களுக்கு வேறு கடத்தல் கும்பலுடன் உள்ள தொடர்பு குறித்தும் சைபர் கிரைம் தொழில்நுட்ப நிபுணர்கள் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். ஹவாலா மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதால் அமலாக்கத்துறையினரும் விசாரணையை கையில் எடுத்துள்ளனர். தலைமறைவான ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 3 சிக்கினால் இந்த வழக்கில் பல முக்கிய நபர்கள் சிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது.